சோழ மன்னர்கள் தொண்டை மண்டலத்துல அதுதாங்க நம்ம சென்னைய சுத்தி வழிபட்ட நவகிரக கோவில்களை ஒரே நாளில கவர் பண்ண ஒரு பெர்ஃபெக்ட் பிளான். காலையில 5 மணிக்கு கிளம்பி இரவு 9 மணிக்குள்ள நவகிரகங்களையும் தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாமான்னு கேட்டவங்களுக்கான வீடியோ இது. வீட்டிலிருந்து கிளம்பி காலையில 6 மணிக்கு புளிச்சலூர் அகஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு வந்துருங்க. இந்த கோவில வட திருநள்ளாறுன்னும் மங்கள சனீஸ்வரரை சின்முக்கரையோடையும் பார்க்கலாம். 6:45க்குள்ள வெளியே வந்துட்டு குன்றத்தூர் கிளம்பிடுங்க. 7:20க்கு 2வது தலம் குன்றத்தூர் ஸ்ரீ நாகேஸ்வர கோவில். இத வட திருநாகேஸ்வரம்னே சொல்றாங்க. இங்க சிவலிங்கத்து மேல இருக்கிற நாகாபரணமே ராகு பகவானா பார்க்கப்படுது. 7:45க்குள்ள தரிசனத்தை முடிச்சுட்டு வேட்டு சோமங்கலம். 8:15க்கு 3வது தலம் சோமங்கலம் ஸ்ரீ சோமநாதீஸ்வரர் கோவில். சந்திரன் தன்னோட சாபம் தீர இங்க வந்து சிவனை நோக்கி தவம் இருந்து சாப விமோச்சனம் பெற்றாராம். 9 மணிக்குள்ள மாங்காடு போயிரணும். 9:20க்கு 4வது தலம் மாங்காடு ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் கோவில். சுக்கிர பகவான் இங்க வந்து தவம் செஞ்சு சிவனை வழிபட்டதாலதான் இவருக்கு வெள்ளீஸ்வரர்னே பேர் வந்துச்சு. 9:45க்குள்ள வெளியே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட போரூர் போகிற வழியில முடிச்சுட்டு 10:45க்கு 5வது தலம் போரூர் ஸ்ரீ ரமணாதீஸ்வரர் கோவில். இங்க இருக்கிற விசேஷமே மூலவர் சிவபெருமான் குருவோட அம்சமா உத்தர குருவா இருக்கிறது தான். 11:30க்குள்ள பூந்தமல்லி கிளம்பிடுங்க. 12 மணிக்கு 6வது தலம் பூந்தமல்லி ஸ்ரீ வைத்தீஸ்வரன் கோவில். இங்க இருக்கிற விசேஷமே செவ்வாய் பகவானோட பாதத்துக்கே பூஜை நடப்பதுதான். மதியம் 12:45க்கு போரூர் ஃபெதர்ஸ் இல்லனா கிராண்ட் ரெசிடென்ஸ்ல ஒரு டே யூஸ் ரூம் எடுத்து ஃப்ரெஷ் ஆகி லஞ்ச் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுங்க. அடுத்த 3 கோவில மாசா சுத்தி பார்க்க செம்ம தெம்பு கிடைச்சிடும். 4:30க்கு 7வது தலம் கோவூர் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் கோவில். நவகிரகத்துல புதன் தான் அறிவுக்கும் படிப்புக்கும் அதிபதி. மாலை 5:15க்குள்ள தரிசனத்தை முடிச்சிட்டு என் ரூட்டு கெருகம்பாக்கம். 5:50க்கு 8வது தலம் கெருகம்பாக்கம் ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் கோவில். கேது பகவான் தனி சன்னதியில் சிம்ம வாகனத்துடன் காட்சியளிக்கிறார். 6:30க்குள்ள கொளப்பாக்கம் கிளம்பிடுங்க. 6:45க்கு 9வது தலம் கொளப்பாக்கம் ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் கோவில். பொதுவா சென்னையில ரெடல்ஸ் பக்கத்துல இருக்கிற ஞாயிறு கோவில் தான் சூரியனுக்கு ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. டு கவர் அப் கொளப்பாக்கத்தையே சூஸ் பண்ணிட்டோம். சூரிய பகவான் தன்னோட பிரிஞ்ச மனைவியோட ஒன்னா சேர இங்க வந்துதான் சிவனை நோக்கி தவம் இருந்தாராம். இரவு 7:30க்குள்ள 9 கோவில்களையும் வெற்றிகரமா தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே பக்கத்துல இருக்கிற ஒரு நல்ல ஹோட்டல்ல நைட் டின்னரை முடிச்சிட்டு திருப்தியா வீட்டுக்கு கிளம்பலாம். 1 டே சென்னை நவகிரகா ட்ரிப் இவ்ளோ ஈஸிங்க.